ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு சார் வந்து சொல்லும்போது ஒரு சின்ன ஸ்கூலு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா சின்ன ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரிலாம் இல்லை, ஒரு தளபதி விஜய் சார் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர கேலப்பாக ஜாலியாக இருக்கு. அவ்வளோ சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷன். சொன்னாங்க, இதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கேட்டுட்டு இருந்தேன் எல்லா விஷயமும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த விழாக்கு என்னை வந்து வெல்கம் பண்ண சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், இப்படி அற்புதமான விழாக்கு நான் அழைத்ததுக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த விருதுக்கு நான் தகுதியானவன் என்னெல்லாம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயந்தான் இருக்கிறது, கொஞ்சோண்டு மூச்சு. அது எதுக்கு நீயா நானான்ற மேட்ச். சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது. இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரனாலே வந்து ஒரு விஷயம் மட்டும், ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து இந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேச்சு போர் அடிச்சனாலே வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க. அது எங்கள் ஃப்ரெண்டோட அப்பா தான் பேசுவார் எப்பயும் வருஷம். நான் 6th படிக்கும்போது ஸ்டேஜில் ஏறி 10 நிமிஷம் பேசினார், ஃபுல்லாக கை தட்டிகிட்டே இருந்தோம். அப்புறம் 7th படிக்கும்போது 20 நிமிஷம் பேசினார், பசங்க கை ஃபுல்லாக கை தட்டிகிட்டே இருந்தோம். அப்படி 10 நிமிஷம் கை தட்டிகிட்டே இருந்தார். ஏன்னு கேட்கும்போது கடைசியாக நாங்கள் சொன்னோம், இல்லை சார் நீங்கள் எப்போ பேச்சு முடிப்பீங்கன்னாப்பா நாங்கள் வெயிட் பண்ணோம், அதான் பசங்களாம் கை தட்டே இருக்கான்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஃபங்க்ஷனாலே கை தட்டே இருக்கான்னு பேசினோன்னா உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அர்த்தம்ன்ற மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் அவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து அவ்வளோ ஜாலியாக உட்காந்து, எனக்கு தெரிஞ்சு கூட்டமே கலையாமல் அவ்வளோ பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பசங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லவ் யூப்பா, கலக்குங்க, டான்ஸ் ஆடுங்க. ஏன்னா அந்த ஸ்கூல்னாலே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு பயங்கர வித்தியாசம் இருக்கும். படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தா அது பொண்ணுங்க. தமிழ் பேப்பருக்கு மேக்ஸ் படிச்சுட்டு வந்து ஃபெயில் ஆனால் அதுதான் பசங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி பையன் தான். ஏன்னா பசங்களுக்கு வந்து மார்க் கம்மியான கூட ஏற்றுப்பாங்க. ஆனால் அந்த பிடி பீரியட மேக்ஸ் டீச்சர் கடை வாங்கினா ஒரு கஷ்டம் வரும் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கஷ்டம். அப்படியா? பிடி பீரியட் விட்றாங்களா? ஸோ இப்படி நம்ம நிறைய இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம நிறைய பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமா? ரெடியா? ஓகேவா? ஏன்னா பேசிட்டே இருந்தால் ஜாலியாக இருக்காது. இங்கே நான் வந்துட்டேன் இல்லையா, நம்ம விஜய் டிவியில் வந்து மிமிக்ரிலாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்களை கூட்டு வரலாம். நீங்க யாரை சொல்றீங்களோ கூட்டுறோம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க. விஜய் சார். ஓகே, அடுத்து தல அஜித் சார். ஓகே, 2 பேரையும் கூப்பிடலாம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? விஜய் சாரை கூப்பிடலாமா, அஜித் சாரை கூப்பிடலாமா? சரி, ஓகே, 2 பேரையும் கூப்பிடலாம். யார் வரும்போது 2 பேரும் வரும்போது கிளாப்ஸ் பயங்கரமா இருக்கும். பட் யார் வரும்போது செமையா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? விஜய் சார் கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம். ஆனா சனிக்கிழமை லீவ் விடுறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா. பட் என் லைஃப்ல நான் ஒன்னு ஃபாலோ பண்றேங்க. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முன்னு, ஹால் சூப்பர்வைசர் கம்முன்னு இருந்தா மார்க் சும்மா ஜம்முன்னு வரும் நண்பா. யாருங்க உண்மையான ஃப்ரெண்டு? யாரு? நாத்தனாரா? யாரு நண்பா? கூட இருக்கிறவங்க உண்மையான ஃப்ரெண்டு. பட் அவங்களுக்குள்ள யாரு தெரியுமா உண்மையான ஃப்ரெண்டு? நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க பாருங்க, அவங்க நார்மல் ஃப்ரெண்டு. அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது சென்மின் அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ள இருக்க நண்பா நண்பியை நீங்க தேர்ந்தெடுங்க. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க அதை சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பா, உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பா, அதை மட்டும் கேளுங்க. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, வாழ்க்கையில ஜாலியா இருங்க, கான்பிடண்டா இருங்க. வெற்றி நிச்சயம். எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. தேங்க்யூ சோ மச் நண்பா. லவ் யூ நண்பா. பாய். அடுத்து யாரை கூப்பிடலாம்? அஜித் சார் கூப்பிடலாமா? லைட்டா பேச வச்சுங்க. லெட்ஸ் வெல்கம் தல அஜித் சார். ஹலோ. கண்ணா பூச்சி ரே கண்டுபிடி யாரு? என்ன தம்பிங்களா, தெரிக்க விடலாமா? சோறு போட்டவங்க எல்லாம் அம்மா, குழம்பு ஊத்துறவங்க எல்லாம் சின்னம்மா. பிடி பீரியட் விடுறவர் உண்மையான பிடி சார். அதான் சூப்பர். அடுத்து இங்க எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் பாப்பீங்க? ஓகே, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? ரெடியா? ஓகே, கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன். இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையில சூப்பரா சமைங்க. லவ் யூ டு.
கார்த்திகை தீபம் கூந்தல் வாசம் அகிலுக்கு அடிக்கிறது அம்மா அம்மா கூந்தல் வரைகளை கும்பிடுது மயக்குள்ள கம்பிடுது எங்க அம்மா உம்பிடுது வேலை கும்பிட்டு வச்ச விவேகா ஸ்கூல் பசங்களா ஹாப்பினாச்சு ஐயோப்பா. சரி ஒரு பாட்டு மட்டும் பாடலாமா? ரெடியா? சேர்ந்து பாடலாமா? ரெடியா? அனல் மேலே பனித்துளி இல்ல வேற ஒரு பாட்டு பாடலாம். மச்சா மல்ஜம் செம்மையா சூப்பரா நச்சுன்னு நறுக்கு. இப்ப இந்த பாட்டு பாடலாம். அனல் மேலே பனித்துளி கல்யாணம் பண்ண பொதக்குழி மேரேஜ் ஊரு தலைவலி மாமியார் கொடுப்பாங்க மனவலி நாத்தனார் போடுவாங்க வீண் பலி குழந்தைங்க கொடுப்பாங்க நெஞ்சு வலி அம்மா வீட்டுக்கு போறதே ஒரே வழி. எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம் எல்லாம் விட்டோம். ஓகே, அடுத்து யாருக்கு போலாம்? நீங்க சொல்லுங்க. சௌரவ் கங்குலியா? ஐயா என்னையா நீங்க சௌரவ் கங்குலியா? சௌரவ் கங்குலி தானே? நாளை காலைல 11 மணிக்கு எங்க இருப்பீங்க? இங்கதான் இருப்பீங்களா? அங்கே இருங்க, நான் அப்புறம் வீட்டுக்கு போறேன். ஓகேவா? ஓகே, வித்தியாசமா யாராவது பேசலாமா? கொஞ்சம் வித்தியாசமா. நான் வந்து முதல்ல சிம்பு சார். சிம்பு சார் ஓகேவா? சிம்பு சார். எம்ஜிஆர் சார் கேட்டீங்களா? அடுத்து எம்ஜிஆர் சார், ஃபர்ஸ்ட் சிம்பு சார். ஓகேவா? சிம்பு சார் கூப்பிடலாம். அதுக்கு அடுத்து அப்படியே எஸ் ஜே சூர்யா சார் கூப்பிடலாம். ஓகேவா? லெட்ஸ் வெல்கம் எஸ்டிஆர். ஏங்க ஒரு நிமிஷங்க, ஏங்க ஒரு நிமிஷங்க. வாழ்க்கையில யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்கிறது முக்கியம் இல்ல, ஆனுவல் எக்ஸாம்ல யாரு கடைசியா பாஸ் ஆகுறாங்கிறது தாங்க முக்கியம். தட்டு ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இப்பெல்லாம் நம்ம நல்லா இருக்கோம்னு யாரும் அட்வைஸ் பண்றதே கிடையாது. தான் நல்லா இருக்கேன்னு காமிச்சுக்கிறதுக்கு தாங்க அட்வைஸ் பண்றாங்க. வாழ்க்கையிலங்க நான் பட்ட விஷயத்த ஒண்ணு சொல்றேன். பைத்தியக்காரன் பேச்ச கூட கேளுங்க. ஆனா தம்னா குழந்தைங்களால முடியாதுன்னு சொல்ற சொந்தக்காரன் பேச்ச தயவு செய்து கேட்காதுங்க. வாழ்க்கை சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், செமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. எங்க போனாலும் வந்து இந்த ஸ்கூல்ல போனாலே பசங்க வந்து இந்த லவ்வுக்குன்னு சொல்லி வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஒன் சைட் லவ் தோத்துரும், டூ சைட் லவ் தோத்துரும், செல்ஃப் லவ் தோக்கவே தோக்காது. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. பட் இதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து மண்டே டியூஸ்டே 2 நாள் லீவ் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய கைத்தல்ல கொடுக்கலாம். மண்டே டியூஸ்டே ஸ்கூல் லீவுங்க. நீங்க கை தட்டி என்ஜாய் பண்ணனால மண்டே டியூஸ்டே ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சோ மச்ங்க. பாய்ங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, பாய். எஸ் எஸ் சார் கூப்பிடலாமா? ரெடியா? சரிங்க. ஸ்கூல் பசங்களா இருக்கீங்களா? எத்தனை பேர் இந்த மோட்டோ பத்தில பாப்பீங்க? மோட்டோ பத்தில பாப்பீங்களா? ஓகே, குக் வித் கோமாளில வந்து மோட்டோ, பத்ரு, கஜகஜா, சிங்கம் சார், மாமியார் 5 கேரக்டர் பண்ணிருப்போம். இது ரொம்ப கஷ்டம், உங்களுக்காக பண்றேன். ரெடியா? கூப்பிடலாமா? ஃபர்ஸ்ட் மோட்டோ பத்தில கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் மோட்டோ. அரே பூசணிக்காய் மண்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வரும் தெரியாதடா உனக்கு. டேய் பத்துலோ எங்கடா இருக்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வாடா. இத பாரு மோட்டோ, இங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான பசங்க மோட்டோ. ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. எஸ்கூஸ் மிஸ்டர், நான் தான் சிக்க பத்திருக்க. நான் சிக்கடா அந்த விவேகா ஸ்கூல் பசங்க எல்லாம் தக்கோ சார், தக்கோ. டேய் டைம் ஆகுது, சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம், பாய்டா. இது வந்து மோட்டோ. இந்த மோட்டோல இருந்து எத்தனை பேர் ஜாக்கி சான் பாப்பீங்க? ஜாக்கி சான் பாப்பீங்களா? ஜாக்கி சான்ல வர அங்கிள் வாய்ஸ் வரும். ரொம்ப ஈஸி, கொஞ்சம் கஷ்டம் தான், பார்க்கலாம். டேய் பூசணிக்காய் மண்டையா, பீமா பாபி பாபிஷா, பீமா பாபி பாபிஷா, ஜாக்கி எங்கடா இருக்க? இது வந்து ஜாக்கி சான். இப்போ எத்தனை பேர் குக் வித் கோமாளி பாப்பீங்க? குக் வித் கோமாளில சிவாங்கியோட வாய்ஸ் சொன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க வீட்டில் போனாலே பிராக்டிஸ் பண்ணலாம். நம்ம குக் வித் கோமாளில பண்ணிருப்போம். ஃபுல்லா சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது தொண்டையில சிக்கினா சிவாங்கி வாய்ஸ் வந்துடும். இப்போ நார்மலா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குலோப் ஜாமுன் உள்ள போயிடுச்சு. இப்போ சிவாங்கியோட வாய்ஸ் வரும்போது பாருங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்னு அஸ்வினி, இன்னொன்னு விவேகா ஸ்கூல் பசங்க. ஓகே பாய். இது சிவாங்கி. இப்படியே கட் பண்ணா நான் கலக்க போதே இல்ல, முதல்ல இந்த வாய்ஸ் பேச செலக்ட் ஆனேன். பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. நம்ம விஜய் சாரோட அப்பா எஸ்எஸ்சி சார் வந்து பேசியிருந்தா அப்படி சொல்லி பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான வாய்ஸ் தான். நம்ம கலக்க போதே பண்ணும்போது இந்த வாய்ஸ் பேசி தான் செலக்ட் பண்ணாங்க. பிடிச்சிருந்தா கை தட்டுங்க. லெட்ஸ் வெல்கம் எஸ்எஸ்சி சார். இன்னைக்கு தளபதி விஜய் வந்து இவ்வளவு பெரிய நடிகர் ஆயிருக்காருன்னு சொன்னா அது அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவ்வளவு பசங்க ஆடுறாங்க அப்படின்னு சொன்னா அது ஒட்டுமொத்த பேரண்ட்ஸ் தான் காரணம். உங்களுக்கு நீங்களே ஒரு வாட்டி கை தட்டிக்கீங்க, சந்தோஷமா. இப்படி ஒரு பள்ளி நிர்வாகம் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்பாடு செய்து சிறப்பாக செய்யறாங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அனைவரும் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ சோ மச். அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம், ஸ்கூல்ல எதுக்கு ஐடி கார்டு யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதை பத்தி அப்புறம் நம்ம பேசுவோம். தேங்க்யூ சோ மச். வீட்டுக்கு போயிட்டு எல்லாரும் தோசை ஊத்தி பொடி தொட்டு சாப்பிடுங்க. தேங்க்யூ சோ மச், பாய், நன்றி. அடுத்து யாரை கூப்பிடலாம்? நீங்க சொல்லுங்க. யாரு? பர்வீன் சுல்தான் மேடமா? ஐயா நீங்க வாங்கலையா? ஒரு நிமிஷம் வாங்கலையா? ஐயா அவரை ஒரு நிமிஷம் கூப்பிடுங்களேன். வாங்க ஐயா, இங்க வாங்கயா.
அவர் ஒரு பெரிய கைத்தில் கொடுங்க, அவர் கூப்பிடுங்களேன். இங்க வாங்கயா, தயவு செய்து இங்க வாங்க ப்ளீஸ். ரொம்ப ஜாலியா எனக்கு உங்க கூட பேச ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் சார். நீங்க ஷார்ட்ஸ் போடுங்க, நான் கூட என் பேண்ட்டை ஊத்துறேன் சார். நீங்க போடுங்க சார், நான் ஷார்ட்ஸ் போடுங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஜாலியா. உங்க பேர் என்ன சார்? வெல்லு. அடுத்த ஜென்மத்தில் நானே உங்களுக்கு ஒய்ஃபா பிறக்கிறேன் சார். ஐ லவ் யூ சார். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரசிக்கிறீங்க சார். லவ் யூ சார். இந்த ஜென்மத்திலே ஆள் இல்லையா என்ன சார்? ஆல்ரெடி அனுபவிச்சுருந்தா இருக்காங்களா? ரொம்ப சூப்பர் சார். ஓகே, அடுத்து யாரை கூப்பிடலாம் நீங்க சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் சார். ஓகே, கூப்பிடலாம். அடுத்து ஐயா தளபதி சார் தான் ஓப்பனிங்கே பேசி ஆரம்பிச்சோம். இப்பதான் வந்தீங்களா? கரெக்ட். யாரு? தனுஷ் சார். கேப்டன் சார். நிச்சயமா கேப்டன் சார் இல்லாம நாங்க நிகழ்ச்சி பண்றதே கிடையாது. ஓகே, நம்ம சிவகார்த்திகேயன் சார் கேட்டீங்க இல்லையா? சிவகார்த்திகேயன் சார் வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் லென்த் டயலாக் பேசியிருப்பாரு. நான் உங்களுக்காக பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிடலாம். ஹாய் ஹாய். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனதரமை விவசாய குடி பெருங்குடி மக்களே, 3 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு 5 மணி நேரமா மேக்கப் போட்டு வந்திருக்கோம் அம்மாக்களே. அதே 5 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு 5 நிமிஷம் மூஞ்ச கழுவிட்டு தலையை கழிச்சுட்டு வந்திருக்கோம் அப்பாக்களே. அப்பா அம்மாக்களை இம்ப்ரெஸ் செய்ய வேண்டும் என்று கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு டான்ஸ் ஆட உட்கார்ந்திருக்கும் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்பது விவேகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நீங்க ஃபங்க்ஷன் நடத்துங்க, நடத்தாம போங்க. பிரைஸ் கொடுங்க, கொடுக்காம போங்க. எங்களுக்கு இன்னைக்கு டிஃபன் போட்டே ஆகணும். இப்ப என்ன பண்ண போறோம்? தனுஷ் சார் கேட்டதுனால, தனுஷ் சார் வந்து விஐபி படத்துல இந்த படிப்பை பத்தி 2.25 நிமிஷம் பேசுவார். ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்காக பேசுறேன். ஃபர்ஸ்ட் மாரியில இருந்து கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் தனுஷ் சார். ஒருத்தவன் தூங்கினுக்கு சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு வையா, அந்த கொசு பெறலாடுது. ஒரு நாள் மூச்சுனுக்கு சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்க ஒரே காத்துக்கு நோக்காம நேரம் இங்க வந்திருக்க உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி 10 வரைக்கும் ஃபெயில் படிச்சு 10 ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து இன்ஜினியர் பண்ணி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் டியூஷன், கெமிஸ்ட்ரி டியூஷன், மேக்ஸ் டியூஷன் ரோடோட அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கிட்ட பெத்தவங்க ரோடோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிற நைட் எல்லாம் ஃபிளாஸ்க்கு டீ வச்சு படிச்சு அதாவது மார்க்லாம் யூஸ்லெஸ்ஸா போய் அம்மா தாங்க அடமான வச்சு காலையில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இருந்து 4th சரியில 4th மொத்தமா கிளியர் பண்ணி சொசைட்டிக்கு வேலை இல்லைன்னு செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமா உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு சிட்டி சாப்பிட்ற ஒரு வயசு சாப்பாடு தொண்டையில் சிக்கி சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி விவேகா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலை இல்ல பட்டதார் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. சரி, ஓகே, லாஸ்டா ஒரு 3 வாய்ஸ். புரட்சித்தலைவி அம்மா வாய்ஸா? ஓகே, புரட்சித்தலைவி அம்மா அவர்கள். அடுத்து சிங்கமொழி சார். கேப்டன் சார் நிச்சயமா. ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க சூர்யா சார். எல்லாருக்கும் வணக்கம். தாத்தாவுக்கா சூர்யா. பட் உங்க பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நினைக்கிறேன். உங்க பேர் என்ன? யாராவது ஒரு பேர் சொல்லுங்க. சரவணா. 3 times better, superior quality. Thank you so much. நீங்களும் எல்லாம் 1 கோடி. பாய். எல்லாரும் ஹாப்பியா இருக்க, சந்தோஷமா இருங்க. பசங்க மேல எந்த குறையும் கிடையாது. பசங்களை ஹாப்பியா பார்த்துக்க, சந்தோஷமா இருங்க. Thank you so much. இங்க வந்திருக்கிற ஒட்டுமொத்த பேரண்ட்ஸ்க்கு பாய், லவ் யூ. புரட்சித்தலைவி அம்மா கேட்டீங்க இல்லையா? சோ பேசலாம். லைட்டா எக்கோ வச்சீங்கண்ணா. ஓகே, இது கொஞ்சம் கஷ்டமான வயசு தான் உங்களுக்காக பேசுறேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, 6 சாவு 100 சாவு தாயகம் காப்பது நம் கடமையடா என்ற புரட்சி தலைவர் குரலுக்கு ஏற்ப அனைவரும் வாழ்க்கையை நன்கு வளம் பெற செய்வீர்களா? மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இங்கில் இருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் மாணவர்களை நன்றாக கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்வீர்களா? செய்வீர்களா? அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உடன்பிறப்புகளே. ஜெய்ஹிந்த். சூப்பர். யாருப்பா? புகழா? அவர் என்னைக்கு பேசியிருக்காரு, ரியாக்ஷன் தான் கொடுப்பாரு எப்பவுமே. புகழ் சூப்பரா ஜாலியா. ஓகே, அடுத்து ஒரு 2 வாய்ஸ் டிஃபரெண்டா பேசலாம். எங்க போனாலும் பேசுறதா. நீங்க சசிகுமார் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? சசிகுமார் சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நீங்களே பிராக்டிஸ் பண்ணலாம். வீட்டுல அமாவாசைக்கு சாப்பாடு வச்சுட்டு காக்கா கூடும்போது காலம் வச்சா சசிகுமார் சார் வாய்ஸ் வந்துடும். ஓகே, பாருங்க. காக்கா காக்கா. குத்துனது நண்பனா இருந்தா செத்தாகணும் சொல்லக்கூடாது. அதுதான் நட்பு. அப்பானா அப்பாதான், அம்மானா அம்மாதான். டீச்சர்னா யாரு? பசங்க கம்மியா படிச்சாலும் மார்க்க போட்டு பாஸ் ஆகுறாங்க பாரு, அவங்க தான் டீச்சரு. இது வந்து சசிகுமார் சார் வயசு. நிறைவா எல்லாருமே கேட்ட நம்ம அனைவருக்கும் பிடித்த புரட்சி கலைஞர் அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் நம்மளுடைய கேப்டன் சார் அவர்கள் வந்து இங்க பேசியிருந்த அப்படி சொல்லி பாப்போம். லெட்ஸ் வெல்கம் கேப்டன் சார். என்ன இல்ல சார், இந்த நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு. செத்தா கூட அருணாக்குடி அத்துட்டு தான் குழிக்குள்ள புதைக்கிறான். இந்த கேப்டன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார்.
தேங்க்யூ so மச். அதாவது எல்லாருமே ஒரு ஒரு தத்துவத்தை கேட்பாங்க. கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டாங்க. அதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கிரிக்கெட் மேட்ச்ல இருந்தால் அந்த கேப்டன், மறைந்தும் மக்கள் மூச்சில் இருந்த அவர் தான் நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உடன்பிறப்புகளே. ஜெய்ஹிந்த். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்த்து. இவ்வளோ நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னா நீ கை தரலாம். தேங்க்யூ ஸோ மச். யாருமா? விராட் கோலியா? விவேக் சாரா? டேய் சிவா, என்னென்னவோ பேசினாலும் பட் இன்னைக்கும் விவேக் சார் இருக்காருன்னா காரணம் இப்படிப்பா மக்களோட அன்புதான்டா. டேய் மரவளைன்னு கவர்மெண்ட் சொல்லுது, அதையெல்லாம் விட்டு இருந்து புதர விளக்குறீங்களா? கண்டிப்பா மரம் வளர்த்தா அது 20 வருஷம் கழிச்சு கூட நல்லா பாத்துக்கும். ஐயோ நான் வரேன்டா சிவா, கிளம்பிக்கிறேன்டா. சூப்பர், லவ் யூ தலைவா. ஆக்சுவலா ரொம்ப நன்றி இப்படி அற்புதமான பள்ளிக்கு வந்து உங்க எல்லாரையும் சந்திச்சது. எப்பயுமே வந்து பசங்களுக்கு ஏதாவது வந்து மோட்டிவேஷனா சொல்லுங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பசங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையும் மோட்டிவேஷனா எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. பட் என் லைஃப்ல நான் பார்த்த ஒருத்தருடைய கதை தான் சொல்றேன். ஏன்னா நான் 10th படிக்கும்போது என் கூட ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். அவரும் வந்து எப்பயுமே வந்து ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்கே போயிட்டு இருப்பாரு. பட் அவர் படிக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் தான் படிப்பாரு. வீட்டுல இருந்து எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி உங்க பையன் படிக்க மாட்டான், ஸ்கூல்ல லாஸ்ட் எக்ஸாம்ல வந்து 200 சில்லற மார்க் தான் எடுத்திருக்கான்னு இருக்காங்க. இன்னும் 50 நாள் தான் எக்ஸாமுக்கு டைம் இருந்திருக்கு. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தம்பி நீ 400 மேல மார்க் எடுத்துட்டு என்ன வேணா பண்ணிக்கப்பா, ரொம்ப ஊர்ல சொந்தக்காரங்க தப்பா பேசுறாங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த 50 நாளும் ஃபுல்லாலாம் உட்காந்து படிக்கல. அந்த ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்கான். பாக்கி நேரம் ஸ்போர்ட்ஸ் தான் விளையாண்டுருக்கான். பட் அந்த 5 மணி நேரம் ஒழுங்கா உட்காந்து படிச்சிருக்கான். படிச்சு முடிச்சுன்னா எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டான். நாளைக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. நீ நைட்லேருந்து பயம் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் 9 மணிக்கு ரிசல்ட்னா 8:45 ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையனை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, அவர் 419 மார்க் 419 மார்க் எடுத்திருக்கான்னு சொன்னோன்னே அவங்க வீட்டில் பயங்கர ஹாப்பி. அவனும் ஸ்கூலுக்கு போயிருக்கான். போகும்போது மாலை ஸ்வீட்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு கேட்கும்போது உனக்கு தான் சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு கேட்கும்போது நீ தான் 419 மார்க் எடுத்திருக்கே. ஆமாம் 419. டேய் 490னா 419 இல்லை, 490 மார்க் எடுத்திருக்கேன், நீ ஸ்கூல் டாப்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சிருக்குது எவ்வளவு நேரம் படிக்கிறவங்க முக்கியம் இல்ல, படிக்கிற 5 மணி நேரமா ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பையன் வரையால, அந்த பையன் நான் தான். ஸோ என்னால முடிஞ்சது. நான் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் எனக்கு. ஸோ எந்த அறிவுமே இல்லாமல் என்னாலே ஸ்கூல் டாப்பர் ஆக முடிஞ்சதுன்னா நீங்களாம் வேற லெவலில் என்னோட அறிவுலையும் சரி திறமையிலையும் சரி ரொம்ப அதிகமாக இருக்கிறீங்க. பட் என்னோட அறிவுலை திறமையில அதிகமாக இருக்கிற இவ்வளோ மாணவர்களை இவ்வளோ பெற்றோர்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வராங்க, எந்த ஒரு பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகரம் கைத்தில் உற்சாகமாக தான் கொண்டு வருது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களாம் நல்லா. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. என்னுடைய முதல் படத்துக்கு இந்த சேலம் நாமக்கல்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்ணீங்க காந்திக்கு நடிகை. அடுத்து அதை விட இன்னும் சூப்பரா அடுத்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்க எல்லாருடைய அன்பு எனக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. கண்டிப்பா போட்டோ எடுத்துக்கலாம். ஃப்ரீயா இருந்த கடையில் போய் ஒரு சாரி கூட எடுத்துக்கலாம். நான் வரேன் கூட. ஐ லவ் யூ தெளிவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பசங்களே ரொம்ப நன்றிப்பா. லவ் யூப்பா. தேங்க்யூ பாய்ஸ். ஏன்னா இந்த டைம்லயே வந்து கிட்டத்தட்ட 10 மணிக்கு பசங்க பர்ஃபார்ம் பண்றாங்க. ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க அவங்களுக்காக. சூப்பர்ப்பா, கலக்குங்கப்பா. லவ் யூப்பா. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார் பசங்களை பார்க்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ. நன்றி. லவ் யூ. உங்க எல்லாருக்கும் என்னுடைய பாதோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. பாய். நகைச்சுவை வழங்கி இவ்விழா மேடையை சிறப்பித்தமைக்கு நன்றி சார். உங்களின் புகழ்